மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றென்றும் நன்மைகள் பெஸ்ட் அண்ட் பம்புகள். நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு நம்ம ஒருத்தர் நண்பருடைய வீட்டுக்கோ உறவினர் வீட்டுக்கோ போயிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே பேசுகிற முதல் விஷயம் என்னவாக இருக்கும்னா, அந்த வீடு எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு, எவ்வளோ ஒழுங்காக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா போன உடனே கண்ணில் படுறது அந்த நாட்டினுடைய சுத்தம் தான் முதல்ல கண்ணில் படுது. மற்ற எல்லா விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி நம்முடைய பார்வையில் முதலில் படுவதும் முதலில் பாராட்டு பெறுவதும் சுத்தம்தான். ஆனால் அந்த சுத்தமும் சுகாதாரமும் நம் நாட்டில் நாம் வாழும் இடத்தில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மிஞ்சுது. எல்லோரும் எப்பொழுதும் இன்னொரு வரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் சுத்தத்தில். அது மக்கள் அரசு இயந்திரத்தில் சொல்கிறோம், அரசு இயந்திரம் மக்களை சொல்கிறார்கள். அதனால இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பேச நினச்சோம்னா, இது இருவரும் சேர்ந்தது தான் இந்த சுத்தங்கிறது. ஆனால் இந்த சுத்தத்தை குறை சொல்லிகிட்டே இருக்காங்களேங்கிறக்காக இந்த சுகாதாரம் தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்காக மக்கள் ஒருபுறமும், அரசு எந்திரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகள் தொடங்கி கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லோரும் மறுபுறமாக கூடி உட்கார்ந்துருக்கோம். நான் முதல்ல கேட்க விரும்புகிறது மக்கள்கிட்ட, அரசு இயந்திரம் எந்தெந்த விஷயங்கள்லாம் சுகாதாரத்துறையில் பொறுப்பு இல்லாமல் இருக்க அலட்சியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுகாதாரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய மருத்துவமனை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஒரு பிரமாண்டமாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சென்னை தமிழகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மருத்துவமனை. அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கழிப்பறையை பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது. அது என்னென்னா அங்கே எல்லாம் வெளியிலே போயிட்டுருக்கேன். ஏன்னு கேட்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே போகவே முடியலன்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்க்கையில் அந்த மருத்துவமனையிலே அந்த இது அவ்வளோ அசுத்தமாக இருந்தது. நான் அங்கே துப்புரவு தொழிலாளர் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன் பை ஒன்னாக நான் ஒவ்வொருத்தரே கேட்கையில் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப நாள் அப்படி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போகிறாங்க. மருத்துவமனையே அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. வேறு என்ன வச்சுருக்கீங்க? வேறு எந்த வகையில் அரசு இயந்திரம் மிக அலட்சியமாக நடத்துகிறதுன்னு நினைக்கிறீங்க? சார், மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீமு. ஸோ இந்த குப்பையை டோர் டு டோர் காலையில் விசில் அடித்து எடுப்பாங்க குப்பை வண்டியில். அது முதல்ல வருதுங்களா? கிடையாது. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு தெருவில் 20 கம்ப்ளைண்ட் போனால் தான் அந்த ஆஃபீஸை உடனே வராரு ஒரு 10 பேரோட. ஓஹோன்னு அப்படியே சொல்லி அந்த மகிழ வேண்டாமா? 20 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு ஆஃபீஸர் வர்றாருன்னு இருங்க சார் வராருன்னாக்கா அந்த கம்ப்ளைண்ட் 10 பேர் புகார் பண்ண தான் வராரு. அப்போது அங்கே உள்ள கார்பரேஷன் சிஏ எங்கே போனார், சூப்பர்வைசர் எங்கே போனார், அந்த தெருவில் குப்பை எடுக்கிறவங்க எங்கே போனார்? தன்னால் முன்னெடுப்பு இல்லை. இல்லை. வேறு எந்த வகையில் அரசு இயந்திரம் மிக அலட்சியமாக நடத்துகிறதுன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு சுகாதார திட்டத்தை செயல்படுத்துறதுல ஏழைக்கு ஒரு மனப்பான்மையோடும் பணக்காரனுக்கு ஒரு மனப்பான்மையோடும் இங்கே சுகாதார திட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சுகாதார திட்டத்தை இவர்கள் செய்வதில்லை. ஓகே. பேசிக்காக லாஸ்ட் 2 இயர்ஸாக சென்னையில் பெரிய த்ரெட் டெங்கு. ஸோ டெங்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறமா நான் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ் தேடி என்னோட வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. ஏன் அதை முன்னாடியே செய்யலை? அதே மாதிரி அந்த இடத்துல எங்கள் வீட்டை மட்டும்தான் சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர சுற்றி இருக்கிற வீடுங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. நாங்கள் வந்தோம், இந்த வீட்டு பையனுக்கு டெங்கு இருக்கா, ஓகே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிட்டோம், 4 ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம், அப்படியே போயிடுறாங்க. ஓகே. கழிவறைகள் இல்லை, அதுவும் இல்லாமல் பொது கழிவறைகள் 5 வருடத்துக்கு முன்னாடி டாய்லெட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாண்டிச்சேரி மாதிரி சென்னையும் மாறிட போகுதுன்னு. இப்போது அந்த டாய்லெட் எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற அளவுக்கு அவ்வளோ துர்நாற்றம் வீசுது. அதை சுற்றி அவ்வளோ குப்பைகள், பக்கத்தில் போனாலே கூடாத நோய்கள்லாம் நமக்கு வந்துடும் போல இருக்கு. ஓகே. சென்னை மாதிரி ஒரு மாநகராட்சியை விரிவுபடுத்தும் போது டவுன் பிளானிங், அர்பன் பிளானிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த டவுன் பிளானிங், அர்பன் பிளானிங்கில் இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லைனா சுவேஜ் டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட், அதுக்கான ஒரு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை லாங் டேர்ம் தொலைநோக்கு பார்வையோ, முக்கியமான விஷயம் கலெக்ட் பண்ணுற குப்பைகளை, கொடுங்கையூரோ இல்லை பெருங்குடியிலோ கலெக்ட் பண்ணுற குப்பைகளை அதுக்கப்புறம் அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது அங்கேயே இருக்குது இல்லையா, அதுக்கு இவங்ககிட்ட சொல்யூஷனே கிடையாது. ஸோ மழை வந்ததுன்னா, தண்ணி வந்ததுன்னா அது கிரவுண்ட் வாட்டரையும் அஃபெக்ட் பண்ணும், அது இல்லாமல் காற்றும் மாசுபடும். ஓகே, தம்பிகிட்ட கொடுங்க. குப்பை பொறுக்குவல் ரேக் பிக்கர்ஸ்க்கு ஒழுங்கான சம்பளம் வர்றது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 4 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 80 ரூபா கொடுக்குறாங்க எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும். சரி, பிடிஓ கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் அவங்க பிரிக்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே போட்டு எரிச்சிடறாங்க. எரிக்கக்கூடாதுங்கிறதும் சட்டம் இருக்குது. சட்டம் இப்படி இருக்குதே சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தம்பி நாங்கள் என்ன பண்ண முடியும்ப்பா, ஃபண்டு வரல, நாங்கள் இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும், 80 ரூபா தான் சம்பளம் கொடுக்க முடியும், மாதம் 2400 ரூபா தான் குப்பை பொறுக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு அலட்சியமான பதில்கள் வருது. ஓகே. இப்போ தொடர்ச்சியாக அரசு இயந்திரம் எந்த வகையிலெல்லாம் அலட்சியமாக இருக்கிறது
அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள பல குமுறல்கள் இருந்திருக்கும். இதற்கான எல்லா விளக்கங்களும் நீங்கள் வச்சிருப்பீங்க. அந்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்க விரும்புகிறது, இது இவரிடம் கேட்டதனுடைய அப்படியே நேர் எதிரான கேள்வி. இந்த சுகாதாரத்தை பொறுத்தளவில் மக்கள் எந்த வகையிலலாம் அலட்சியமாக இருக்காங்கன்னு சொல்லுவீங்க? ஒரு இடத்துல போகும்போது பார்த்துருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மனைவி வண்டியின் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருக்கும். அதை எடுத்து அலட்சியமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் மழைநீர் வடிகாலில் தூக்கி போட்டு போவாங்க. ஓகே. ஸோ பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஓகே. ஒரு சார் சொன்னார், ஒரு ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்டு மோசமாக இருக்குதுன்னு. அதை பயன்படுத்தி இது யார்? முதல்ல பயன்படுத்தி தண்ணி விடாமல் வந்தது யார்? அது ஒரு பப்ளிக் தானே. அவர் விட்டுருந்திருந்தால் அடுத்தடுத்து வர்றவங்க அப்படியே பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே போய் பாத்ரூம் அசிங்கம் பண்ணிட்டு வரும்னு நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தூய்மையாக வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு பைப் வச்சுருப்பாங்க. அது தரமான பொருளாக போட்டால் தேவையான தண்ணி மட்டும் பிடிச்சிக்கலாம். எப்போ பார்த்தாலும் லீக்கேஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது இல்லையா? தண்ணி இருந்தால் தான் அவங்க சுத்தப்படுத்துவாங்க. அதாவது மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே நாட்டுக்காக நாம் அனைவருமே துப்புரவு ஊழியர்களாக மாறலாம்னு சொல்லிட்டார். நம்ம நாட்டுடைய அக்கறைக்காகத்தான் நாங்களும் பேசுகிறோம், அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நானாக செய்யணும். ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி பஸ் ஸ்டாண்டில் அப்படியே கழுவி விடுறார். கழுவி விட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கழிப்பறையா? பஸ் ஸ்டாண்டு கழிப்பறையா, பேருந்து நிலையத்தில் கழிப்பறை பண்ணுறாரு. நம்மளால் என்ன செய்கிறாங்க, வேகமாக போகிறாரு அவசரத்தில். அந்த மூத்தரை பிறையில் போய் இருக்க போகிறதில்ல, ஜிப்பை திறக்கிறாரு, சடான் கண்ட இடத்துல அடிச்சு விட்டுட்டு போயிறாரு. அந்த மனம் உணர்வுகள் வேதனைப்படுங்கிறது இவருக்கு நினைப்பில்லை. வேறமுள்ள இன்ப சுற்றுலா போகிறார் வேகமாக. அங்கே போனேன், இந்த ஐயா சுகாதாரமாக வைங்கன்னு. நம்ம குரங்குக்கு என்ன செய்யணும், புளியோதரை தயிர் சாதத்தை போட்டு அது அடுத்து மலங்காட்டு பக்கம் போகிறதில்ல, அந்த மாம்பழம் பார்க்க போகிறதில்ல, துருவா இங்கே வந்துடு. அது காரணங்கள் யார்? பொதுமக்களாக நாமத்தான் இருக்கும். வேற யார் சொல்லுங்க, மக்கள் எந்த வகையில் அலட்சியமாக இருக்கிறார்கள் சுகாதாரத்தை பொறுத்தளவில் நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் தடை, நெகிழி தடை ஜனவரி 1, 2019 தமிழ்நாட்டில் அமலில் இருக்குது. 7.5 கோடி மக்கள் இருக்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஜனவரி 2, 2019 இந்த நெகிழியை பயன்படுத்தாமல் இருக்காங்க? அப்படி யாருமே இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும், நேற்று வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் கடைகளில் கிடச்சிட்டு இருக்கு. அப்போ இது அரசு இத்தனை கோடி பேர் இருக்க இடத்துல, அதுவும் படித்தவர்கள் நிரம்பி வழியக்கூடிய இந்த சென்னையில் இத்தனை கோடி பேர் வசிக்கக்கூடிய இந்த நகரங்கள்லையும் மாநகராட்சிகள்லையும் இந்த மாநிலங்கள்லையும் அரசு ஒவ்வொருத்தரையும் போய் மானிட்டர் பண்ண முடியாது. அதற்கான வசதி அரசுக்கு இருக்காங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மக்கள் தான் அந்த மனமாற்றம் வரும். வேற யாரு, வேற எந்த வகையில மக்கள் சுகாதாரத்தை பொறுத்தளவில் அலட்சியமாக இருக்கிறார்கள்? மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை சார், முழுமையான அளவு விழிப்புணர்வு இல்லை. உதாரணத்துக்கு ஜாபர் கான்பேட்டை அந்த காசி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் உள்ள பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே குப்பை போடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் குப்பையை பூரா கொண்டு கொட்டி அப்படியே அடையாறு ஆற்றுக்குள்ளே இறக்கி விட்டுறாங்க. அது அப்படியே அங்கிட்டு போய் எல்லா இடத்துலையும் போய் சிக்கி தண்ணி போதுக்கே அறிகுறியே இல்லாத அளவுக்கு சிக்கிடுது. அதோட அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போய் அந்த துணியெல்லாம் துவைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. மக்களுக்கு குப்பையை கரெக்டான ஒரு குப்பை தொட்டியில் போடுங்கிற விழிப்புணர்வு இல்லை. ஒன்று குப்பையை ஆற்றுல கொட்டுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல கொட்டிட்டு அங்கேயே சிறுநீர் கழிக்கிறாங்க. எல்லாமே அங்கே அசுத்தம் பூராமே அங்கே தான் பண்ணுறாங்க. ஓகே, வேற யாரு? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டில் வெறும் 250 கிராம் தான் வேஸ்ட்டு வருது. ஒரு வீட்டில் ஒரு 250 கிராம் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியல அப்படி நீங்கள் நினைக்கும் போது, டன் கணக்கில் வர வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியும்னு எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? கீழே சாப்பிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜில் அடைப்பு வரத்துக்கு காரணமே சானிட்டரி நாப்கின் அவங்களோட டாய்லெட்டில் போட்டுடுறாங்க. அங்கே போட்டால் முடிஞ்சிடுதுன்னு டாய்லெட்டில் ஒரு வேஸ்ட் பின்னை வச்சு பெண்களோட வேஸ்ட்டை தனியாக போடுறதுன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கருப்பு கவரில் போட்டு அதை அல்றவங்க கிட்ட இது சானிட்டரி வேஸ்ட் அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம். என்னோட 2 குழந்தைங்களும் காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் சாக்லேட் சாப்பிட்டாலும் அவங்களோட பையிலே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து வீட்டில் பிளாஸ்டிக் குப்பைன்றதில் போடுறாங்க. பேப்பர் குப்பை தனி, கண்ணாடி அந்த மாதிரி பொருட்கள். ஏன்னா இது அள்ள போகிற ஒரு ஆள் அந்த கழிவை எடுக்கும்போது ஒரு கவர் ஒடிஞ்சி மேலே ஊற்றுனதுனால 1 வாரம் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த பெண் அழுது நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நம்மளோட சேர்ந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தான் இந்த குப்பையை எடுத்துட்ருக்குறாங்க. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு பொதுமக்களும் நினச்சாவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். எதற்காக 2 தரப்பையும் நிதானமாக முழுமையாக இதை பேச வச்சோம் அப்படின்னா, இதுதான் பொதுவாக நிலவும் அம்சம். மக்களாகிய நாம் எப்பொழுதும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப அப்படின்னா, அரசாங்கம் சரியில்லை, அரசாங்க அதிகாரி சரியில்லை, அரசாங்க நிர்வாகம் சரியில்லை, அரசாங்க நிதி பத்தலைங்கிற சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது உண்மையும் கூட. ஒரு எளிய விஷயத்தில் நம்ம தொடங்குவோத, பொது கழிப்பிடங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விடவும் அதிகமாக தான் இருக்குது.
இந்த பொது கழிப்பிடம் எல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதுல 2 பேரும் சொல்லலாம். அந்த பொது கழிப்பிடங்களை சரியாக பயன்படுத்தலை மக்கள் நினைக்கிறீங்களா, இல்லை சரியாக பராமரிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஸோ பராமரிக்கப்படலைங்கிறதா உண்மை. பராமரிக்கப்படலைன்னா நீ சொன்னோன்னா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பொது கழிப்பிடம் கட்டினோடனே முதல்ல அதை பயன்படுத்தினது யார்? அதிகாரியா? இல்லை மக்கள். அரசாங்கமா? இல்லை மக்கள் தான். அதுக்கு அதை ஒழுங்கா சுத்தப்படுத்தாது யாரு? இப்போ எங்கள் ஊர்லேயே 3-4 கழிப்பிடம் வரைக்கும் இருக்குது சார். அதை மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 நாள் கழித்து அந்த கழிப்பிடத்துலேயே தண்ணி வரலன்னொடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகிறதுக்கு விரும்பாமல் அது ஒரு கிராமம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சரியாக பராமரிக்கப்படலை, தண்ணி இல்லை, தண்ணி வசதி இல்லை. இப்போ நான் சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் என்னோட வீடு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன வருஷம் 4ஆம் மாதம் ஆர்டிஐ போட்டேன். எத்தனை பாத்ரூம் இருக்குது, எத்தனை டஸ்ட்பின் வச்சுருக்கீங்க, எத்தனை சீட் இருக்குது, எத்தனை லைட் இருக்குது, ஃபுல்லாக ஆர்டிஐ போட்டேன். அது போடும்போது ஒரு நாளைக்கு 64,000 பேர் போகிறாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே பாத்ரூம் இருக்குது 4 தான் இருக்குது. அதில் பே பண்ணுறது 2 பாத்ரூம் வச்சுருக்காங்க. 64,000 பேர் போகிறாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். 4 பாத்ரூம் போதுங்களா? அங்கே வரவங்க எல்லாருமே என்ன இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்களா, இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வராங்களா? வெளியூர்லேருந்து வராங்க எல்லாருமே. பாம்பே, டில்லி, கல்கத்தா, ராஜஸ்தான் எல்லா ஊர்லேருந்து வராங்க. பாத்ரூம் வசதி இருந்தால் தானே அவங்க பாத்ரூம் பண்ண முடியும். சார் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த 64,000 பேரும் வெளியூர்லேருந்து வரவங்க. வெளியூர்லேருந்து வர ட்ரெயினில் அத்தனையும் டாய்லெட் இருக்குது, புரியுதுங்களா? யாரும் ஏர்நெட்லேருந்து அப்படியே இங்கே விடுறது கிடையாது. அந்த ட்ரெயினில் வரவேற்கிறதுக்கு போய் நிற்பாங்கல்ல, ட்ரெயினில் வழி அனுப்ப வருவாங்கல்ல, அடுத்த நாள் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? நாட்டில் சுகாதாரமின்மைக்கு காரணம் மக்களே என்று அரசு இயந்திரமும் அரசு இயந்திரத்தின் அக்கறையின்மையே காரணம் என்று மக்களும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பொது கழிப்பிடங்கள் ஏன் சரியாக பராமரிக்கப்படலைங்கிறது தான் இப்போ இருக்க கேள்வி. டாய்லெட் கட்டணும்னு எஸ்டிமேட்லாம் போட்டு ரெடி பண்ணி டெண்டர்லாம் கூப்பிட்டாச்சு. டாய்லெட் கட்ட போன இடத்துல என்ன தெரியுமா, ஸ்லம்மில் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது என்னோட இடம்னு ஒருத்தர் நிற்கிறாருங்க. அது அரசாங்கம் சொந்தமான இடம், கட்ட முடியாமல் போச்சு. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, என் வீட்டு பக்கத்தில் கட்டாதீங்க, தள்ளி கொண்டு போய் கட்டுன்றாங்க. அங்கே இருக்கிறவங்க போராட்டம் பண்ணி இங்கே கட்டாது, அங்கே கொண்டு போய் கட்டுனாங்க. கடைசியில் எங்களால் 5 டாய்லெட் கட்ட முடியாமல் தான் போச்சு. எளிய மக்களின் மீது, ஏழை எளிய மக்கள், அவர் கூட சொல்லும்போது ஸ்லம்னு தான் சொன்னார். ஸ்லம் மக்கள்கிட்ட தான் அந்த மாதிரியான பிரச்சனைன்னு வெகு இயல்பாக அரசாங்கம் சொல்லி தப்பிச்சுக்கிறது. நிச்சயமாக ஸ்லம்மில் கழிப்பிடம் இல்லாமல் அவன் வீட்டுக்குள்ளேயே கழிப்பிடம் பண்ணிட்டு இருப்பான்? நிச்சயமா அது கிடையாது. இது அரசாங்கத்தோட மனோபாவம். ஏன்னா எங்கெல்லாம் பொது கழிப்பிடம் இருக்கோ அங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக கூடுவாங்க. அது எல்லாம் சரிதான் சார். உங்கள் வீட்டு வாசல்லையோ என் வீட்டு வாசல்லையோ கொண்டு ஒரு பெரிய குப்பை தொட்டியை வச்சா அது நம்ம சம்மதிப்போமாங்கிற தான் கேட்குறோம். நிச்சயமா மக்கள் தங்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தி எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு செலவு பண்ணிட்டா தெரிவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா, அதாவது ரொம்ப வெளிப்படையாக மனம் தொட்டு பேசுங்க. இந்த குப்பை தொட்டியை கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள அந்த மாநகராட்சி ஊழியர் படுற பாடு, இங்கே வச்சுட்டு போனால் அன்றைக்கி ராத்திரி 3 வீடு தள்ளி கொண்டு போய் வைப்பான். இல்லை நீங்கள் 3 வீடு தள்ளி கொண்டு போய் வைப்பான். இது ஒரு பெரிய தகராறு நடந்து போலீஸ் கொண்டு கடைசியில் இங்கே தான் வைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் குப்பை தொட்டி ஃபிக்ஸ் ஆகும். நிச்சயமா அதாவது அதை இந்த அரசாங்கம் சரியான முறையில் நிர்வாகம் பண்ண தெரியாம எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. அதற்கான கள ஆய்வு இல்லாம ஒரு முடிவு இல்லாம அவங்க பாட்டுக்கு யார் வீட்டு முன்னாடி குப்பை தொட்டிக்கு என்ன சார் கள ஆய்வு? தெருவில் ஒரு குப்பை தொட்டி வைக்கணும். இருங்க, கார்பரேஷனால் தானே குப்பை தொட்டி வைக்கிறாங்க. அதே கார்பரேஷனால குப்பையை வாங்கிட்டா எது குப்பை தொட்டியாங்க? தேவையில்லையே. எத்தனை வீட்டில் சார் டோர் கலெக்ஷன் கேட்டா கரெக்டாக குப்பையை கொடுக்குறாங்க? எத்தனை பேர் சார் கொடுக்குறாங்க? ஐயா ஒரு நிமிஷம். இன்னைக்கு தனிநபர் ஒழுக்கத்தை பேசுகிறாங்க. தனிநபர் ஒழுக்கம் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் இன்னைக்கு தனிநபர் ஒழுக்கம் அதை மட்டுமே சொல்லி அரசுக்கான கூடுதல் பொறுப்பை ரொம்ப நுட்பமாக அதுலேருந்து விலகி போகக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குது. மக்கள் இயற்கையோட ரொம்ப இணைந்து இருந்தாங்க. அவங்க போடுற சாப்பிட்ற எல்லாத்தையும் சுற்றியே போட்டாங்க. அடுத்த 2 நாள் 3 நாள் காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் பல 1000 வருஷம் மக்காத குப்பைகளை கொண்டு போய் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை கையில் கொடுத்து நீ இப்படி தான் அப்புறப்படுத்தணும், இப்படி தான் முறைப்படுத்தணும், இப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இது என்ன மாதிரியான இன்னைக்கு நம்மளுடைய கல்வியறிவு கொண்டவங்க தான் இன்னைக்கு இது எல்லாத்தையும் இன்னும் மோசமாக பண்ணுறாங்க. அடிப்படையாக இந்த உற்பத்தி முறையை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு. இது தேவைக்கான உற்பத்தி இங்கே இல்லை. இது லாபத்திற்கான உற்பத்தி. இந்த லாபத்திற்கான உற்பத்தியில் குப்பைகள் அதிகமாக தான் முதலாளிக்கு லாபம் வரும். அதனால குப்பை இருந்தே இருக்கணும். குப்பை இருந்தே இருந்தால் தான் அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலில் நம்மளோட நீர்நிலைகளை வீணாக்கணும், பாழாக்கணும், அதை காசு கொடுத்து வாங்கணும், அதுக்கு ஒரு கம்பெனி வருவான். இது பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. இந்த இடத்துல நான் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது?
இது மக்களுக்கு போய் சொல்லணும், செய்யணும், மாற்றணும் அப்படின்ற போது இன்னைக்கு திருப்பி வந்து அது எங்கே போய் நிற்கிறது அப்படின்னா கற்றலில் வருது, கல்வி முறையில் வருது, அதை வந்து அந்த அந்த ஏதோ ஒரு இடத்துல அந்த மேற்பார்வையில் வருது, முன்மாதிரியாக இருக்கிறதுல வருது. அந்த முன்மாதிரியாக யார் இருக்கணும் அப்படின்ற போது திருப்பி முன்மாதிரியாக இருக்கக்கூடியவங்க நம்மளோட மேல் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களா வருது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சுதான் இருக்கு. நீங்க முன்மாதிரியா இருக்கிற சொல்ல வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க ஆளுகள்ல பொது வெளியில சிறுநீர் கழிக்காதவர் யார்? இல்ல யாருமே இருக்க முடியாது. பெண்கள் தவிர. ரொம்ப எளிய சாதாரண ஒரு கேள்வி. ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க? இவ்வளவு பேர் புரியல. நான் எப்பொழுது நினைப்பேன், இந்த நெடுந்தொலைவு போற பேருந்துகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெண்களை நினைச்சா ரொம்ப வருந்துவேன். ஏன்னா ஒரு இடத்துல பொது கழிப்பிடம் கிடையாது. நம்ம போகிற தனியார் பேருந்தில் போய்ட்டு நல்லது, ஏன்னா அவன் போய் ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டிடுவான். அரசு பேருந்தில் போனால் அவன் டிரைவருக்கு சாப்பாடு போடுற இடத்துல நிப்பாட்டுவான். அங்கே கண்டிப்பாக கழிப்பறை இருக்காது. அதனால பெண்கள் நீங்களாக கேட்குறேன், யாரும் கை தூக்கலை, ஓகேவா? வீட்டில் இருந்து குப்பை எடுத்து போகிறதுல நீங்கள் சந்திக்கிற சவால் என்ன? இப்போ நாங்கள் செஞ்ச நன்மைகளை செஞ்சிடறோம், இவங்ககிட்ட மொத்தமாக வாங்கிட்டாலும் கூட எங்களுடைய டியூட்டி என்னன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் மக்கும் மக்காத புக்கையை பிரிச்சுட்டு, சமீபத்தில் இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் கருங்குழி என்ற ஒரு டவுன் பஞ்சாயத்தில் அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. மலமாக அதாவது கசடு நீக்கி ஒரு கழிவு அப்புறப்படுத்துதலுங்கிற அப்படிங்குது. அந்த குப்பைகள், அந்த நீரூற்றுகள், சேறு சகதிகள்லாம் வாங்கி ஒரு பெரிய ஒரு செடிமெண்டேஷன் பண்ணி அது 21 நாட்கள் வந்து அதை தண்ணியில் அப்படியே வந்து வடிய ஆரம்பிச்சிருது. அந்த வாடைகளை துருவாடைகளை நீப்பதற்கு கல்வாழை, இந்த சேனக்கிழங்கு இலைகளை வச்சு அது ஒரு தொட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு ஓப்பன் ப்ளஸ் ஏரில் வந்து கருமையான ஒரு சன்லைட்டில் வந்து அது அப்படியே பவுடர் மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, அதை வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய செடிகள் மரங்கொடிகளுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஆகுது. மெனூர் ஆக்குறோம், பவுடர் ஆக்கி விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக இலவசமாக வந்து எங்கள் தரப்பில் வந்து அவங்களுக்கே அந்த ஒரு உரமாக கொடுக்குறோம். ஓகே, இவ்வளவு தூரம் உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இவ்வளவு வேலை செய்யறோம்னு சொல்றாரு. நீங்க மறுபடியும் பள்ளிக்கரணையில கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு ஒரு புகார் சொல்றீங்க. ஒரே ஒரு இது, அவர் சென்னையில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் டிஸ்போசல் கலெக்ஷன் பாயிண்ட்டு 2 தான். கொடுங்கையூர், ரெண்டாவது வந்து பெருங்குடி. ஒரு நாளைக்கு 2500லேருந்து 2500 மெட்ரிக் டன் வந்து டிஸ்போசல் அங்கே போகுது. சார் சொல்கிற மாதிரி அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்கானதெல்லாம் இல்லை, இது நம்ம சொல்லலை, அவங்க வெப்சைட்லேயே இருக்குது, அதோட டேட்டாவோடு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொடுங்கையூரோ பெருங்குடியிலையோ 1/2 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து குடியிருப்புகள் இருக்குது, மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. கொடுங்கையூரும் அந்த பெருங்குடியும் 30 வருஷமாக அதில் டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். 5 மாடி கட்டட அளவுக்கு அங்கே குப்பைகள் சேர்ந்துருக்கு 2 இடத்துலையும், கொடுங்கையூர்லேயும் சரி பெருங்குடியிலையும் சரி. இப்போது 5 மாடி கட்டட உயர அளவுக்கு அங்கே குப்பை இருக்கு இல்லையா, அதை எத்தனை வருஷமாக என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அது வந்து ஒரு ஹெல்த் அசார்டு. இதுக்கான சக்தியோ ஆற்றலோ பாலிசியோ மக்கள்கிட்ட இல்லை. 250 கிராம் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2500 மெட்ரிக் டன் சென்னையிலேருந்து 2 இடத்துக்கு போகுது, சேர்த்து பார்த்தா 5000 மெட்ரிக் டன். அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதுதான் இங்கே பேச வேண்டிய விஷயம். சரி, நல்ல அருமையாக கேட்டீங்க. நீங்கள் சொல்கிற அளவுக்கு அதுக்கு 3 மீட்டரோ 5 மீட்டரோ 10 மீட்டரோ குப்பை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த குப்பைகளெல்லாம் மறுபடியும் செக்ரிகேட் பண்ணி தனியாக பிரித்து அந்த ஆக்குறதும், படாத பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரோடு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் மீதி செங்கலும் செய்வதற்கு உண்டான திட்டங்களை தயாரித்து இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு முடியும்? நடைமுறையில் இருந்துட்டா இல்லை சார், இல்லை சார், திட்டம் இருக்கு, ஆவணம் செய்வோம், அதெல்லாம் வேண்டாம். இப்போ இருக்குல்லையா, நீங்கள் அதிகாரி இருந்திருக்கீங்க சார், நிர்வாகத்தில் இருந்திருக்கீங்க சார், உள்ளபடி இது சரிதானா இப்படி சொல்கிறாங்க, அப்படிலாம் நடக்காதுங்கன்னு சொன்னால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் கேட்குறது வெளிப்படையாக மனசில் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ குப்பை செய்கிறது, எவ்வளோ எரிக்கிறாங்க, என்னைக்கு எரித்து முடிக்கிறது இதை இல்லையா? ஒன்று அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு விஷயத்தில் உங்களை பாராட்டுறேன், என்னன்னா ஒன்று ஒத்துக்கிறீங்க, 30 வருஷம் ஒரு வேலையும் செய்யலைங்கிறத, சரியா? அதுக்கு முதல்ல பாராட்டுறேன் உங்களை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தீங்களா, சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஏரி ஃபுல்லாகவே குப்பையை கொட்டி துத்துருந்தாங்க. அதுக்கு யார் சார் காரணம்? அரசாங்க அதிகாரிகள் சேர்ந்து பொதுமக்களோட சேர்ந்து அங்கே இருக்கிற குப்பை, அதாவது பயோமைனிங்னு பிளாஸ்டிக் தனியாக பிரித்து எடுத்தாங்க. அதான் என்னன்னா, மக்கள்லாம் சேர்ந்து குப்பையை போட்டு ஒரு ஏரியவே தூத்துருந்தாங்க, நாங்கள் அதிகாரிகளும் மக்களும் சேர்ந்தே போய் அதை தூர்வாரணும்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த ஏரியில கொண்டு போய் குப்பையை கொட்டுறதை முதல்ல கண்டுபிடிச்சது யார் சார்? அரசு தான். சிட்லப்பாக்கம் ஏரி இருக்கு, சிட்லப்பாக்கம் ஏரியில் மிகப்பெரிய குப்பைமேடு. இன்னைக்கு வந்து சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சிட்லப்பாக்கம் ரைசிங் ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை கட்டமைச்சு இன்னைக்கு அரசுகிட்ட மிகப்பெரும் போராட்டத்தில் வந்து அந்த குப்பைமேடை முதல்ல குப்பை கொட்டுறதை தடுக்கிறதுக்கு பெரும் போராட்டம், அதே மாதிரி அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு பெரும் போராட்டம். அதோடைய ஒரு கட்டத்தில் அவங்க வந்து கைது செஞ்சு புழல் சிறை வரை வந்து போக வேண்டிய ஒரு சூழல். நாட்டில் சுகாதாரமின்மைக்கு காரணம் மக்களே என்று அரசு இயந்திரமும், அரசு இயந்திரத்தின் அக்கறையின்மையே காரணம் என்று மக்களும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த பக்கம் இருக்க 40 பேர் சரி, இந்த பக்கம் இருக்க 40 பேர் சரி, எல்லோருமே
நம் கண்ணெதிர்க்க குப்பைகள் கொட்டி ஏரிய தூத்துத கதையை பார்த்துருக்கோம். இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கதை பார்க்குறோம் அவரவர் இடத்துல. உதாரணத்துக்கு விருகம்பாக்கத்தில் எய்த்தாப்பில் நமக்கு தெரிஞ்சு 15 வருஷமா ஒரு இடத்துல இருந்த குளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 மூடி அது வந்து ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் அந்த இடத்துல. ஓகேவா? இது எல்லாருமே பார்த்துருக்கோம். இறந்த காலத்தில் பார்த்தோம், நிகழ்காலத்தில் பார்க்குறோம் இல்லையா? இதை தடுப்பதற்கு அரசு இந்த முதல்ல இதை கண்டுபிடிச்ச அதுதான் தெரிஞ்சுக்கணும். உண்மை விஷயம் அதான். இதை வந்து அரசு இயந்திரங்கிறத காட்டில் ஒரு பொதுநல விரும்பியாகவே நான் பேசுகிறேன். ஒரு ஏரியில் வந்து தூர்வாடுறோம்னு அதை செஞ்சுட்டாலும் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு விதைகள், இந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் இடத்துல ஒரு அலர்ட் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இதில் வந்து இதில் எப்படி வந்து இவங்க வந்து வீட்டில் ஊண்டி வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அந்த விதைகளை வந்து ஒவ்வொரு அந்த உருண்டை இது வந்து விதை பந்தை பொதுமக்களிடத்தை விநியோகிக்கிறோம். கைமா பண்ணுற கோழி இருக்கு பாருங்க. நான் வந்து ஏரியை சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த கோழி கழிவுகளை போட்டு அந்த ஏரியை போட்டு அப்படியே செப்பரேட்டா மூடிடுறது எங்க ஊர் பக்கம்லாம். சார் இதெல்லாம் ஏரி இருந்தா செய்ய வேண்டிய வேலை. ஏரி இருக்கிற கூடிய நான் சொல்றேன். ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை ஜம்ப் பண்ணிட்டே இருக்காரு. ஏற்கனவே ஏரி எல்லாம் போட்டு குப்பையை கூட கொட்டோம்ல, இப்ப கொட்டிட்டு இருக்கோம்ல. ஆமாங்க. அதை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? தூர்வாரம் எங்க மாவட்டங்கள்ல, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல புரியல 43 ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில அரசாங்கம் வந்து கொண்டு போய் குப்பையெல்லாம் கொட்டும். 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் குப்பையெல்லாம் தூர்வாருமா? அப்படி இல்லையே. அந்த அரசாங்கமாகப்பட்டது 43 ஏரியை தூர்வாரி இந்த மாதிரி விதையை வந்து ஸ்பீட் பால் விதைப்பந்து நம்ம கொடுக்கப்பட்டு மக்கள் அந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சார் அந்த ஏரி ஓரத்தில் இருக்க சார் அப்படியே முழுமையா சந்திரமுகியா மாறி நிக்கிறீங்களே நீங்க. நன்றி. 2015 இங்கே சென்னையில் ஃப்ளட் வந்தது இல்லையா? அப்போ நீங்கள் அந்த சைதாப்பேட்டை அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்தது தண்ணி. நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல், இது நான் சொன்னதில்லை, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டையும் பிடபிள்யூடியையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டது. வாட் யூ கைஸ் couldn't do for these many decades, the rain did in a day or two அப்படின்னாரு. நீங்கள் இத்தனை வருஷமாக உங்களால் கூவத்தை க்ளீன் பண்ண முடியாத, அடையாரை க்ளீன் பண்ண முடியாததை ஒரே நாளில் ரெயின் க்ளீன் பண்ணது நான் சொல்லலை, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் சொன்னது. நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணால் எடுத்து பாருங்கள். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயற்கை தானாகவே ஒரு நல்ல மழை வந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஓகேயா? இப்போ கூவத்தில் அவ்வளோ கருப்பாக அவ்வளோ சாக்கடை வர்றதுக்கான காரணம் அந்த 4 பேர் வந்து கக்கா போகிறது கிடையாது. அதுக்கு ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு சொல்யூஷன் நம்ம தேடவே மாட்டோம். குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், அடுத்த பாயிண்ட் ஜம்ப் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். இங்கே சென்னையோட 15 ஜோனில் 7 ஜோனில் தான் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. மீதி 8 ஜோனில் அம்பத்தூர், திருவற்றியூர், மணலி, இங்கே ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், வலசரவாக்கம், இதிலெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, ஆனால் செயல்படுறது இல்லை. ஓகே, இப்போது இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ஒரு இடத்துல போய் எஸ்டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே வந்து சுத்திகரிக்க க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குளோரினேஷன், கடைசி ஃபார்ம் ஆஃப் அந்த க்ளீனிங் வந்து குளோரினேஷன், அதை முடிச்சுட்டு அந்த தண்ணியை நாங்கள் இங்கே இருக்கிற நீர்நிலைகள் கூவம் உட்பட எல்லா ஏரியாலையும் கலக்கிறோன்ட்டு அவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்லேயே சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் செப்டிக் டேங்கில் இருக்க தண்ணியை நீங்கள் எவ்வளோ வேணால் க்ளீன் பண்ணுங்கள், ஆனால் அந்த தண்ணியை நாங்கள் திருப்பி நீர்நிலையில் தான் கலக்கிறோம். புழல் ஏரியிலையோ, கொரட்டூர் ஏரியிலையோ, செம்பரம்பாக்கம் ஏரியிலையோ நாங்கள் அங்கே தான் கலக்கிறோன்னு அவங்களே சொல்கிறாங்க. இது எஸ்டிபி இருக்கிற இடத்துல பரவாயில்ல, எஸ்டிபிக்கு போகிற இடத்துல பரவாயில்ல. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமே இல்லாமல் இவங்க பாட்டு சென்னையை டேக்ஸ் அதிகமாக வேணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்காம அந்த இதெல்லாம் வந்து செப்டிக் டேங்கில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ செப்டிக் டேங்க் வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அவன் திருப்பி எஸ்டிபியில் போய் க்ளீன் பண்ணி அவனை நம்பிலாம் பண்ண மாட்டான். அவன் போகிற போக்கில் எங்கேயாவது ஒரு ஹைவே பக்கத்தில் இதில் போட்டுட்டு போயிடுவான். சார் அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இங்கிலீஷ்காரன் பீரியடில் சவுண்ட் வெல்ஸ்ன்னு தோணுனாங்க. அப்போ வந்து வாட்டர் அதுலேருந்து தான் வாட்டர் சிட்டி ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் கீழ்பாக்கு வந்தது. அதே போல் ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கிலீஷ்காரன் பீரியடில் ஒரு 150 இயர்ஸ் 200 இயர்ஸ் பேக் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த அன்றைக்கே நம்ம வந்து தாம்பரம் வரைக்கும் வந்ததா, செங்கல்பட்டு வரைக்கும் வந்ததான்லாம் கேட்க முடியாது. அதே போல் சென்னை சிட்டியில் இன்றைக்கி 15 ஜோன் ஆச்சுன்னா 8 ஜோன் வந்து வெளியே உள்ள நகராட்சி இந்த பஞ்சாயத்துலாம் சேர்த்தேன். அந்த இடத்துல வந்து இப்போ வந்துச்சுன்னா வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். ஆனால் அவர் சொல்கிறது சரிதான், இப்போ நடக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்கும் சார். இப்போது உங்கள் வீடு இப்போ விருகம்பாக்கத்தில் இருக்கு. ஒரு நிமிஷம் சார், உங்கள் வீடு விருகம்பாக்கத்துலேருந்து விருகம்பாக்கம் வந்து எப்போ கார்பரேஷனில் சேர்ந்தது? 79 சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேரூராட்சியில் இருந்தீங்க. பேரூராட்சியில் வந்து அந்த ஃபெசிலிட்டி கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காத இடத்துல உட்காந்துட்டு கிடைக்கலன்றதுல அர்த்தம் கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். வேளச்சேரியில் வந்து வெள்ளம் வந்தது. 4 தடவை 5 தடவை வரும். வந்துச்சுன்னா பாம்பு வந்துச்சுன்னுவாங்க. பாம்பு இருக்கிறதுல வீடை கட்டிட்டு பாம்பு வராமல் என்ன பண்ணோம்?
சார் சார் இல்ல இல்ல சொல்லுங்க ஒரே நிமிஷம். அதாவது ஒரே இல்ல, இல்ல, சரி, இப்ப நீங்க சொல்ற இப்படி புரிஞ்சுக்கவா? நான் இப்படி புரிஞ்சுக்கவா? அதிகாரி அரசியல்வாதி பூரா அயோக்கியனா இருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க. அயோக்கியனை பூரா அரசியல்வாதியும் அதிகாரி ஆக்கிட்டு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்ல சார். இல்ல சார், இப்போ சரி நீங்க உங்க வார்த்தை வரேன். இல்ல நீங்க சொன்னதா நான் சொல்றேன். இல்ல அதேதான் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லுது? மாத்தி வார்த்தை ஜாலமே வேண்டாம். இறந்த காலத்தில் என்னவாக இருந்தது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. 30 வருஷமா இருந்துச்சு, குப்பை சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சார் சொல்றாரு. இப்ப இதுவெல்லாம் எப்ப சார் தீரும்? அதுக்காக திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் ஒரு பிரச்சனை இல்ல சார். நானும் வரேன் குப்பையில தான் அவங்களும் சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். கார்பரேஷன் சேர்ந்த இந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு இடமா டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே உள்ள 7 ஜோன்ல 1000 கோடினா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண ஏரியாவுக்கு 2000 கோடிக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே இருந்த சிட்டியில வந்து ரோடே போடுறது கிடையாது. இன்னைக்கு எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் போய் பாருங்க, எல்லா ரோடும் போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாம் டெவலப் ஆகும். ஆனால் நினைச்ச உடனே இது பட்டணத்தில் போதும் படம் மாதிரி ஜீபோ ஒரே நாள் நடக்காது. இட் டேக் சம் டைம். சார் 2007 51 இதில் சேர்ந்தது சார். 4 வருஷம்லாம் இல்லை, 12 வருஷம் ஆச்சு. 2007 சேர்த்துட்டாங்க. ட்ரைனேஜ் அப்போவே காசு வாங்கிட்டாங்க, போட்டும் முடிச்சுட்டாங்க. எனக்கு 54 வீடு இருக்குது சார், எங்கள் அம்மா வீடு இருக்குது, எனக்கு தெரியும். 2007 11 வரைக்கும் கட்டினாங்க. இன்னைய வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. இன்றைக்கி என்ன 19 ஆயிடுச்சு. அதுக்கான டேக்ஸ் மட்டும் மெட்ரோ சென்னைக்கான டேக்ஸ் மட்டும் வாங்குறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து சானிடேஷன் டேக்ஸ்லேருந்து எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் 12 வருஷம் ஆச்சு அதில் சேர்த்து. நான் கேட்குறது சிம்பிள், நீங்கள் சேருங்க, 54ஐயோ இல்லை இதையோ சேருங்க. ஆனால் சேர்க்கறதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடியே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு அப்புறமா அதை சென்னையோட சேருங்க. இவ்வளோதான் கேட்குறேன். நீங்கள் சேர்த்துட்டு இன்னும் நான் 20 வருஷம் வெயிட் பண்ணணும்னா எத்தனை வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? சார், ஒரு குழந்தை பிறந்த அப்புறமா தான் அதுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களே தவிர குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன தெரியாது. அதுபோல் ஒரு ஏரியா சேர்த்துட்டு, அதான் நீங்கள் சொல்கிறது வந்து 2009 2007 இது சேர்க்கல கார்பரேஷனில். 2009 தான் ஜீவோ வந்து இருங்க. 2007 2011 2019 வரை ஒன்றும் நடக்கலைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லை நடக்குது சார், இப்போ நடந்துட்டு இருக்கு. இல்லை நீங்கள் 11 வச்சுக்கோங்க சார். 8 வருஷமாக நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 2000 இந்த ஸ்கீம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பர்ஃபெக்டாக பிச் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து நீங்கள் சென்னையோட சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த தொலைநோக்கு பார்வை அரசுக்கிட்ட இல்லைன்றது தான் இங்கே கேள்வி. பாலிசி லெவல் டிசிஷன் மேக்கிங் இல்லைன்றது தான் இங்கே கேள்வி. நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தேன். 58 வயசாகுது. தாம்பரத்துலேருந்து ஆதம்பாக்கம் வரத்துக்குள்ள நிறைய ஏரி தான் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 70% ஏரியை வந்து ஆக்குபை பண்ணது மக்கள் தான். அன்னைக்கு குப்பை யாரும் போடலை. ஆனால் எல்லாரும் குடியேறி வீடு கட்டி அன்ஆத்தரைஸ்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய ஏரியில் இருக்குது. அதில் குப்பை கொட்டுறது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, இந்த குப்பையை செக்ரிகேட் பண்ணாமல் ஒரு அளவுக்கு மீறிய குப்பை வரும்போது இதை எங்கே கொண்டு போய் கொட்டுறது? பல்லாவரத்து குப்பையை கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு இடம் வடக்குப்பட்டுன்னு கொடுத்தாங்க. அங்கே கொண்டு போனால் அங்கே அலோவ் பண்ணல மக்கள், லாரியை மடைக்கிறாங்க. இப்போ பல்லாவரத்து குப்பையை லாரியிலேயே வச்சுருப்பாங்களா? இதை கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். எங்கே கொட்டுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லாத ஏரியா பார்த்து கொட்டுறாங்க. போன வெள்ளத்தில் 2 தடவை ஏரியை அந்த பகுதியில் இந்த மாதிரி ஆக்குபை பண்ணவங்க ஏரியை வெட்டி விட்டு தண்ணி ஓடினதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எம்எல்ஏ எம்பி வரைக்கும் ஃபோன் பண்ணி வந்து தடுத்து நிறுத்தத்துக்குள்ளே தண்ணி மொத்தம் போயாச்சு. இன்றைக்கி தண்ணி இல்லை பல்லாவரத்துலன்னா அந்த ஏரியில் ஆக்குபை பண்ண வீடுகள் தான் முதல் காரணம். அதில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக குப்பை கொட்டுறதுக்கும் வழி பண்ணவங்க அவங்க தான், அவங்கள கொட்ட வச்சதும் அவங்க தான். ஏரியில வந்து பட்டா யார் போட்டு? நான் பேசுறதுக்கு கொஞ்சம் பட்டாவே கிடையாது, இன்னும் பட்டா இல்ல. ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து மக்கள் மேல ஒரு பழிய போட்டு போறாங்க. நான் அங்கேயே பிறந்து வளர்ந்தவன். நான் சொல்றேன், நான் பேசுறதுக்கு கொஞ்சம் விடுங்க சார். நீங்க சொல்றது, நீங்க பல்லாவரத்தே பிறந்து வளர்ந்தவர், நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். மக்கள் தான் ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, ஓகேவா? உயர்நீதிமன்றங்களை ஏரியில் கட்டினதெல்லாம் மக்கள் தான். அரசு அலுவலகங்களுக்கு பூரா போய் ஏரியில் கட்டினது மக்கள் தான். மக்கள்லாம் முடிவு பண்ணி கொண்டு போய் எல்லா ஏரியிலையும் கட்டிட்டாங்க. எல்லாத்தையும் பரவாயில்ல, அது ஒன்றும் சிக்கல் இல்லை. நான் கேட்க விரும்புறது, இந்த ஏரியில தான் போய் மக்கள் குப்பை போடாமல் சொன்னீங்க இல்லையா? இப்போ இருக்க எல்லாரும் கிளம்பி அந்த 1 லட்சம் பேர் கொண்டு இன்னைக்கு போய் இந்த ஏரியில் குப்பை போடுறோம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் எடுத்து போய் போட்டாங்க. அதே பல்லாவரத்தில் ஒரு ஏரியை அங்கே இருக்க பொதுமக்கள் நாங்கள் எல்லாமே சேர்ந்தாதான் இன்னைக்கு எங்கள் பணத்தை போட்டு தான் அந்த ஏரியை க்ளீன் பண்ணி அந்த ஏரியில் இப்போ தண்ணி வந்துருக்குது. அதான் சார், இப்போ பேச்சு திசை மாத்துறாங்க. இல்ல ஒரு சார் ரொம்ப சிறப்பா சார் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஏரியை மக்கள்லாம் சேர்ந்து தூர்வாரி இன்னைக்கு தண்ணி வர வச்சவங்களே சொல்லிட்டே இருக்கீங்க. நான் கேட்க விரும்புறது, ஏற்கனவே குப்பையை போட்ட ஆள் யாருன்னு தெரியும். இன்னைக்கு குப்பை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? குப்பை அதிகப்படியா வருது சார். இன்னைக்கு குப்பை வந்து ஏரியில கொட்டிடுவோம். 19,000 இல்ல சார், 19,000 பேர் தான் கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. ஆனா 1.5 கோடி மக்கள் சென்னையில இருக்கிறாங்க. சென்னை வரைக்கும் சொல்றேன் நான். 5,000 டன் வருது. இந்த 5,000 டன்னை
ஒரு 500 டன்னாக மாற்றுறதுக்கு என்ன வழின்றது தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, அரசு இயந்திரம் தான் நாட்டின் சுகாதாரமின்மைக்கு காரணம் என்று ஒரு பிரிவினரும் அல்ல, மக்களுடைய அக்கறையின்மையே காரணம் என்று மறுதரப்பும் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நம்மோடு கலந்து கொள்ள ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஹரி சுல்தான் அவர்கள். வெல்கம். எங்களைப் போலவே நீங்களும் நிகழ்ச்சியை முழுமையாக கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க, அதனால் நேரடி நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். இப்போ இந்த சுகாதாரமின்மைக்கு காரணம் மக்கள் தான் வழக்கம் போல் அரசு இயந்திரம் சொல்லுது, இல்லை அரசு இயந்திரம் தானே வழக்கம் போல், அதை விட வழக்கம் போல் மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ சென்னையுடைய குப்பைகளை வந்து 2 இடத்துல கொட்டதாக சொன்னாங்க. ஒன்று வந்து கொடுங்கியூர், இன்னொரு இடம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அது பெருங்குடி அல்ல, பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணைங்கிறது அரிதினும் அரிதான நன்னீர் சதுப்பு நில பகுதி. அந்த நன்னீர் சதுப்பு நில பகுதியில் போய் யாருங்க குப்பையை கொட்டினது? சதுப்பு நில பகுதி பற்றி உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் வந்து போகிற படுபட்டு கிடையாது. ஒரு பல்லுயிர் சூழல் வரக்கூடிய மிக அருமையான பகுதி. ஏன் நான் அரிதினும் அரிதுன்னு சொன்னேன்னா, நிறைய இடங்களில் உப்பு நீர் சதுப்பு நில பகுதி இருக்குது, ஆனால் நன்னீர் சதுப்பு நில பகுதியுள்ள மிக அருமையான பகுதி சென்னைக்குள்ளே இருக்கிறது, ஒரு நகரத்துக்குள்ளே இருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் கிடையாது. 1980 அதில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. சென்னையில் உள்ள எல்லா நீரிலையும் ஆய்வு செஞ்சுட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாத்தால் மட்டும் போதும், ஒட்டுமொத்த சென்னைக்கும் நீங்கள் தண்ணீர் சப்ளை பண்ண முடியும்னாங்க. இன்றைக்கி நம்ம 2019 அனுபவித்த மிகப்பெரிய வறட்சிக்கும் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வீணாக்குனது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏறக்குறைய 15,000 ஏக்கர் இருந்தது, இன்றைக்கி ஒரு 1500 ஏக்கர் மட்டும்தான் இருக்குது. 1500 ஏக்கர்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2001 140 ஏக்கரா இருந்த அந்த டம்ப் யார்டு இன்னைக்கு 268 ஏக்கரா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சென்னை மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதாவது வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு 2014 ஒரு அருமையான ஆக்டை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அது அருமையான ஆக்ட் தான். 2016 கொண்டு வரப்பட்டது, 2019 ஆயிடுச்சு, இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை. அந்த சட்டத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மல்டி மில்லியன் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகள் பிளாஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் எப்படி கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, ஒரு கம்பெனி சொல்கிறான்னா நான் வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழியை பயன்படுத்தியே தீருவேன், எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறேன்னா, நீ என்ன செய்யணும், கஸ்டமருக்கு விற்கிற மாதிரியே அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் திருப்பி வாங்கணும், திருப்பி பெறணும், பெற்று அதை ரீசைக்கிள் பண்ணணும். அதை என்ன செய்யணும், அதுக்கான திட்டத்தை 6 மாதத்துக்குள்ளே உருவாக்கி அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இப்போ 2016 மார்ச் மாதம் வந்த சட்டத்தில் அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் போன வருஷம் 2018 ஒவ்வொரு குப்பை கிடங்காக போய் ஆய்வு செஞ்சோம். எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளுடைய பிளாஸ்டிக் எல்லாமே குப்பையில் தான் இருக்குது. இப்போ அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ அதாவது வந்து குப்பைகள் வந்து என்ன சொல்கிறோன்னா, அது வந்து ஒரு செல்வம். அதாவது இன்றைக்கி வந்து 5500 டன் ஒரு நாளைக்கு வந்து நம்முடைய சென்னை மாநகரத்தில் மட்டுமே குப்பைகள் உற்பத்தி ஆகுது. அதில் 2500 டன் மக்கும் குப்பைகள். அந்த 2500 டன் மக்கும் குப்பைகளை நீங்கள் மக்க வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1250 டன் ஒரு நாளைக்கு மக்கும் குப்பை மட்டும், அதாவது அந்த உரம் மட்டும், மண்புழு உரம் மட்டுமே உருவாகும். இன்றைக்கி 1 கிலோ உரம் 25 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. அப்போ 1250 டன் அப்படிங்கிறது 3 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. வருஷத்துக்கு 1100 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடியது. அது அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது இப்போ 50% மக்கும் குப்பையை ஏறக்குறைய ஒரு 1100 கோடி உருவாகுது. ரீசைக்கிள் ப்ராடக்ட்டை நீங்கள் ரீசைக்கிள் போடலாம். இன்றைக்கி பேப்பர் முதற்கொண்டு பிளாஸ்டிக் முதற்கொண்டு எல்லாமே கிலோ கணக்கு ரேட்டில் வாங்குறாங்க. அது அரசாங்கமே நீங்கள் ரீசைக்கிள் கொடுத்து அதையும் இதாக மாற்றலாம். அப்போ என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, அது செலவு கிடையாது, வரவு. பள்ளிக்கரணையில் குப்பைகளை கொட்டுறதுனால அங்கே ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. 27 வகையான ரொம்ப அசார்டஸ் கெமிக்கல் அந்த இடத்துல இருக்குது. அதில் ஒரு சில கெமிக்கல்ஸ் புற்றுநோயை உருவாக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நம்முடைய அரசாங்கம், முதல்ல நிலத்தில் கொட்டி நிலத்தை முடக்கியாச்சு, நிலமாசமாயிடுச்சு. அடுத்தது ஒரு நீர்நிலையில் குப்பையை கொட்டி நீர்நிலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அப்பப்போ குப்பைகள் பற்றி எரியும். நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அப்பப்போ வந்து பெருங்குடியில் அந்த இதில் பள்ளிக்கரணையில் குப்பைகள் வந்து பற்றி எரியும். அது என்ன ஆகும்னா காற்று மாசத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் அந்த கெமிக்கல்ஸ்லாம் காற்றில் போய் கலந்துச்சுன்னா நீங்கள் அதை சுவாசிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? எல்லா விதமான வியாதிகளும் கேன்சரும் வரத்தான் செய்யும்.
சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க எரிச்சிடலான்னு. எப்படிங்க எரிக்க முடியும்? குப்பையை எரிக்கக்கூடாதுங்க. குப்பையை எரிச்சா காற்று மாசுபடும். ஏற்கனவே வந்து டெல்லியில் வந்து நீங்கள் மாஸ்க் போட்டு இருக்காங்க. சென்னை வராமல் தப்பிச்சிட்டு இருக்கோம் நம்மலாம். என்ன காரணம்? பக்கத்தில் கடல் இருக்குது. கடல் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் இப்போ தான் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருக்கணும். சென்னை டெல்லி அளவுக்கான மாசு இங்கேயும் இருக்க தான் செய்யுது. நாம் ஏதோ கடல் இருக்கனால தப்பிச்சிட்டு இருக்கிறோம். அது ஒன்று எவ்வளோ நாளைக்கு தெரியல. ஆனால் குப்பைகளை நீங்கள் வந்து உருவாகக்கூடிய குப்பைகளை 90% நாம் மக்கும் குப்பையிலையும் ரீசைக்கிளும் பண்ண முடியும். ரொம்ப 8லேருந்து 10% தான் நீங்கள் அதை எதுவுமே பண்ண முடியாத குப்பைகளாகவே இருக்கும். அதை வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் தேவையே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் 268 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 10% கூட 25-26 ஏக்கர் தான். அது போதும். அப்போ நீங்கள் மற்றதெல்லாம் மாற்றமைக்க மறுசுழற்சி செய்ய முடியும். இப்பயும் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நாக்பூரில் இதே மாதிரி 100-150 ஏக்கரில் பரப்புல வந்து ஒரு குப்பை கிடங்க மறுசுழற்சி செய்ய வேண்டியது மறுசுழற்சி செஞ்சு மக்க வைக்க வேண்டியது மக்க வச்சு ஒரு க்ளீனான இடமா மாற்றி அது ஒரு பூங்காவாக மாற்றிருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் மட்டுமே காரணமோ அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் மட்டுமே காரணம். 2 பேரும் பொறுப்பு தான். தொடர்ந்து நீண்ட நேரமாக இரு தரப்பும் ஒரு சாதாரணமாக வீட்டில் போடுற குப்பையில் தொடங்கி கடைசியில் வந்து குப்பை வந்து எவ்வளோ பெரிய அரசியல் உலக அளவுலங்கிற வரையும் பேசணும். எல்லா விஷயங்களையும் பேச தொடங்கினது என்னவோ வந்து இந்த நாட்டின் சுகாதாரமின்மைக்கு காரணம் அரசு இயந்திரம் தான் அப்படின்னு மக்களும், இல்லை மக்கள் தான் காரணம்னு அரசு இயந்திரமும் குற்றம் சாட்டி இதை பேச ஆரம்பித்து அதில் தொட்டு நிறைய பேசணும். பேசும்போது திரும்ப திரும்ப அரசு இயந்திரம் சொன்னது என்ன அப்படின்னா, இங்கே நிறைய சட்டம் இருக்குது, இதுக்கு ஃபைன் இருக்குது, இது விஷயம் இருக்குது அப்படின்னு. அரசாங்கத்தில் நிறைய சட்டம் இருக்குது, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுவெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னா இல்லை. அரசாங்கத்துக்கு எது தேவையோ அது மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுது. இன்றைக்கும் அரசாங்கம் சொல்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு யாருமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம சுகாதாரம்னு பேச வரும்போது ரொம்ப முக்கியமானது உங்களைப் போலவும் என்னைப் போலவும் மனிதன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு இங்கிலீஷில் சொல்லும்போது ரொம்ப நாகரீகமாக தோணுது. இது என்னென்னா மனித கழிவை மனிதர்களே அள்ளும் வேலையை செய்வது தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். இன்னும் மனித கழிவை அள்ளும் மனிதன் இருக்கிறாங்க பொழுது அதற்கப்புறம் இருக்க கழிவு, அதுக்கப்புறம் இருக்க சுகாதாரம், அதுக்கப்புறம் இருக்க விஷயங்கள்லாம் இதை தொட்டு நடக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள். இது மக்கள் தான் காரணம், மக்கள் அது செய்யலாமான்னு கேட்டால் ஆமாம், மக்களும் ஒரு காரணம் தான், மக்களும் அது செய்யணும் தான். ஆனால் இவர்கள் சொல்வதை போல் எல்லாவற்றையும் மக்கள் தான் சொல்லுவாங்க, மக்கள் தான் செய்வாங்க அப்படின்னா அப்புறம் அரசாங்கத்துக்கு சுகாதாரம் என்பது, நாட்டில் சுத்தம் என்பது சரி, இந்த நாட்டில் மோசமாக இருக்குது, அதை சரி பண்ணணுமானா சரி பண்ணணும். ஏற்கனவே சரி பண்ணப்பட்டிருக்கா, அப்படி மாடல் இருக்கா அப்படின்னா இருக்குது மாடல் இல்லையா? பல நாடுகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அந்த நாடு இவ்வளோ சுத்தமாக இருக்குது, இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. அந்த நாட்டிலலாம் மக்கள் முன்னெடுக்கலை. யார் முன்னெடுத்தானா? அரசாங்கம் தான் முன்னெடுத்துச்சு. முதல்ல சிங்கப்பூரில் நாடை சுத்தமாக்கணும்னு சொன்ன பொழுது எச்சி துப்பக்கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னுச்சு. மக்கள் கேட்டான், ஏன் எச்சி நான் துப்புவேன்னா? அப்படிலாம் துப்ப முடியாதுப்பா, நீ வாய்க்குள்ளே அடக்கிக்கணும், துப்புனேன்னா ஃபைன்னு சொல்லி அரசாங்கம் முன்னெடுத்துச்சு. இன்றைக்கி திரும்ப சொல்கிறோம். அந்த இடத்துக்கு எங்கே கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னா அரசாங்கம் தான் கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்போ இது அரசாங்கம் தான் இதை முன்னெடுக்கணும், மக்கள் அதை கடைப்பிடிக்கணும். அதன் பிறகு சொல்லும் மக்கள் பங்களிப்பு இருக்குது, மக்கள் பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே சரியாக வராது. இன்னொரு மக்களை முரண்பட்டு இருக்கிற எதுவும் நிற்காது இல்லையா? அப்போ மக்களும் இதை விரும்பத்தான் செய்கிறாங்க. இந்த நாடு சுகாதாரமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இருக்கணுங்கும் போது திரும்ப மக்களை குறை சொல்வது என்பது அந்த பொறுப்புலேருந்து நழுவுறதுக்கான வேலை தான். மக்களுக்கு விருப்பம் தான் இருக்குது, சுகாதாரமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த நாட்டில் சுகாதாரம் என்பது நிலைக்கணும், நீடிக்கணும், இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த முன்னெடுப்பை அரசாங்கம் செய்யணும், மக்கள் அதுக்கு துணை நிற்கணும் தான் இந்த தமிழ் அரங்கம் விரும்புது, அது நிகழும்னு நம்புது. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு ஆலயா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. சார் வாங்க. வேட்டி கட்டுவீங்களான்னு தெரில, இந்தாங்க வாழ்த்து. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், இன்னொரு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றென்றும் நன்மைகள், பெஸ்ட் அண்ட் பம்புகள்.